பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் சரவணன் ஒருமுறை ஒரு பிரபல நடிகரை 1 கோடி ரூபாய் சம்பளம் தருவதாக பேசி அதற்காக அட்வான்ஸ் தொகையும் கொடுத்திருந்தார். படப்பிடிப்பு துவங்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. சில மாதங்கள் கடந்த நிலையில் அந்த நடிகருக்கு வேண்டப்பட்டவர் வந்து சரவணனிடம், புதிய தயாரிப்பாளர் ஒருவர் அந்த நடிகருக்கு 2.5 கோடி ரூபாய் சம்பளம் தருவதாக கூறியிருக்கிறார். உங்களிடம் கொடுத்த அதே தேதிகளை தான் கேட்கிறார். ஆனால் நீங்கள் அந்த அளவிற்கு உயர்த்தி கொடுக்க மாட்டீர்கள் என்று தெரியும். கணிசமாக இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தால் கூட உங்களுக்கே அந்த தேதிகளை கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னார். ஆனால் ஏவிஎம் சரவணன் உடனே, அந்த தேதிகளை உங்களுக்கே திருப்பி கொடுத்து விடுகிறேன். என்னால் அவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களை நான் தவறு சொல்ல மாட்டேன். என் அட்வான்ஸ் தொகையை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கூறியுள்ளார். சொன்னபடி அவர்களும் அட்வான்ஸ் தொகையை திருப்பி கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு அந்த புதிய படத்தில் நடிக்கப் போனார் அந்த நடிகர். புது பணக்காரர் ஒருவர் ஆர்வ கோளாறில் தயாரித்த அந்த படம் பிரச்சனையால் பாதியிலேயே நின்றுவிட்டது தனிக்கதை. அப்போது ஏவிஎம் சரவணனிடம் அவரது நண்பரான இயக்குனர் திரிலோகச்சந்தர், ஏன் அப்படி சுலபமாக விட்டுவிட்டீர்கள்? நீதிமன்றம் சென்று ஒப்பந்தத்தை காட்டி அவர்களை கட்டுப்படுத்தி இருக்கலாமே என்று கேட்டுள்ளார். அதற்கு ஏவிஎம் சரவணன், அப்படி செய்திருக்கலாம் தான். ஆனால் சினிமா தொழிலும் குறிப்பாக நடிப்பும் மனக்கசப்போடு விரோத மனப்பான்மையோடும் செய்யக்கூடிய காரியமில்லை என்று பதிலளித்தார். அப்போதுதான் இயக்குனர் திரிலோகச்சந்தருக்கு எம்ஜிஆருடன் தான் பணியாற்றிய படத்தில் நடந்த இதே போன்ற ஒரு சுவாரஸ்ய சம்பவம் நினைவுக்கு வந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வைத்து அன்பே வா என்கிற ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கியுள்ளார் திரிலோகச்சந்தர். 1966 வெளியான அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். ஆனால் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் அதற்கு முன்பே கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பிருந்தே மிகப்பெரிய அளவு நட்பு இருந்தது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதாவது எம்ஜிஆர் ஆரம்ப காலகட்டத்தில் 1952 கதாநாயகனாக நடித்த குமாரி என்கிற படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் தான் திரிலோகச்சந்தர். அப்போது அவர் MA படித்துவிட்டு IAS தேர்வு எழுதுவதற்காக தயாராகி வந்தார். அந்த சமயத்தில் பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனருமாக வலம் வந்த பத்மநாபன் என்பவரின் மகன் அவருக்கு நண்பராக இருந்தார். அதே சமயம் திரிலோகச்சந்தருக்கு நல்ல கதை ஞானம் இருந்தது. அதை அறிந்திருந்த பத்மநாபன் தனது மகனிடம், இப்போது குமாரி என்கிற படத்தை இயக்கப் போகிறேன், உன் நண்பனை வேண்டுமானால் இதில் வந்து பணிபுரிய சொல் என்று கூறியுள்ளார். அப்படி குமாரி படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் திரிலோகச்சந்தர். ஆனாலும் பத்மநாபன் ரொம்பவே கடுமையானவர். எல்லோரிடமும் அதிரடியாகவே நடந்து கொள்ளக்கூடியவர். அந்த படப்பிடிப்பு சமயத்தில் எம்ஜிஆருக்கும் பத்மநாபனுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அந்த படத்திலிருந்து எம்ஜிஆர் வெளியேற முடிவு செய்தார். ஆனால் பத்மநாபன் உடனடியாக நீதிமன்றம் சென்று முறையிட்டு எம்ஜிஆர் அந்த படத்திலிருந்து வெளியேற முடியாமலும் நடித்து கொடுத்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்பது போன்று நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பெற்றார். அப்படி உத்தரவு பெற்ற பின்னர் அவரது தலைக்கனம் இன்னும் அதிகமானது. அதன் பிறகு மீண்டும் படப்பிடிப்பு துவங்கியது. எம்ஜிஆருக்கு அந்த படத்தில் ராஜகுமாரன் வேடம். மறைந்த தனது தாயாரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவிக்க வேண்டிய காட்சி. எம்ஜிஆர் ரொம்பவே தளர்ந்து போய் சோக நடையுடன் நடந்து வந்து தாயாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தாயாரை பார்த்து கண்ணீர் விட்டு ஒரு பெரிய வசனம் ஒன்றையும் பேச வேண்டும். இந்த காட்சி எம்ஜிஆருக்கு விளக்கப்பட்டு அதன் பிறகு பத்மநாப ஐயர் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொன்னார். கேமராவும் ஓட ஆரம்பித்தது. ஆனால் எம்ஜிஆரோ இயக்குனர் பத்மநாபன் சொன்னதுக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத ஒரு மிலிட்ரி நடை நடந்து வந்து அந்த தாயின் புகைப்படத்தின் முன் நின்றார். தாயின் படத்தை வெறித்து பார்த்தார். தனது முகத்தில் எந்த ஒரு பாவமும் காட்டாமல் வசனத்தை ஏற்ற இறக்கமின்றி மனப்பாடம் செய்தது போல ஒப்பிக்க ஆரம்பித்தார். உடனடியாக காட்சி நிறுத்தப்பட்டது. கோபமான இயக்குனர் பத்மநாபன் எம்ஜிஆரிடம் வந்து, நீங்க செய்தது என்ன தெரியுமா என்று பேச ஆரம்பித்ததும் உடனே எம்ஜிஆர், கோர்ட் ஆர்டர் என்னை நடித்து கொடுக்கதான் சொன்னதே தவிர நான் எப்படி நடிக்க வேண்டும் அல்லது இந்த காட்சியை இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லையே. இதுதான் சரியான நடிப்பு என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். எம்ஜிஆர் சொன்னது மற்ற யாருக்கு விளங்கியதோ இல்லையோ படத்தின் இயக்குனர் பத்மநாபனுக்கு அது நன்றாகவே புரிந்தது. அது மட்டுமல்ல, விடாக்கண்டன் பத்மநாபனை கொடாக்கண்டன் எம்ஜிஆர் வித்தியாசமாக டீல் செய்கிறார் என்பது உதவி இயக்குனராக இருந்த திரிலோகச்சந்தருக்கும் புரிந்தது. அப்போதுதான் தான் செய்த தவறு பத்மநாப ஐயருக்கு புரிந்தது. அப்போது நள்ளிரவு நேரம் வேறு. திடீரென்று அவருக்கு இதை சமாளிக்க வேறு ஒரு ஐடியா தோன்றியது. உடனடியாக திரிலோகச்சந்தரை அழைத்து, எனக்கு உடம்பு சரியில்லை, மயக்கமாக இருக்கிறது, நான் வயதானவன், வீட்டிற்கு சென்று நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன், நீயும் எம்ஜிஆரும் சேர்ந்து நல்லபடியாக இந்த காட்சியை எடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதை பார்த்து எம்ஜிஆர் வாய்விட்டு சிரித்து விட்டார். அதன் பின் எம்ஜிஆர் திரிலோகச்சந்தரிடம், யாரும் கட்டாயப்படுத்தியோ நீதிமன்றம் சென்று உத்தரவு வாங்கி வந்தோ நடிப்பை வரவைக்க முடியாது. இதை அவர் புரிந்து கொண்டுதான் இப்போது இங்கிருந்து கிளம்பி ஓடுகிறார். சரி, இந்த காட்சியை நன்றாக வரும்படி செய்வது இப்போது நம் கடமையாகிவிட்டது என்று சொல்லி அந்த காட்சியை நல்லபடியாக திருப்தியாக நடித்து கொடுத்தார்.
அப்போதே அந்த காட்சியில் எம்ஜிஆரை இயக்கியது நடிப்பை தான். அதன் பிறகு அறிமுகமான சில இயக்குநர்கள் எம்ஜிஆரை வைத்து அதிக படங்களை இயக்கினார்கள் என்றாலும் கூட பல வருடங்களுக்கு முன்பே பழக்கமான திரிலோகச்சந்தர் எம்ஜிஆரை இயக்குவதற்கு அன்பே வா படம் வரை காலம் தள்ளி கொண்டு சென்றது ஆச்சரியம்தான்.